GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். சேலம் ராமகிருஷ்ணா ரோடு பகுதியை சேர்ந்தவர் டெல்லி ஆறுமுகம். அதிமுகவை சேர்ந்த இவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு நன்கு அறிமுகமானவர். டெல்லி ஆறுமுகத்தின் மகள் இளம்பெண் பாரதி BA பட்டதாரியான பாரதி சங்கர் நகரில் இருக்கும் டியூஷன் சென்டரில் பணியாற்றி வந்தார். மேலும் டியூஷன் எடுக்கும் இடத்திலேயே பாரதி தங்கிக் கொள்வாராம். இந்த நிலையில் இளம்பெண் பாரதிக்கும் நாழிக்கல்பட்டியை சேர்ந்த பிரபல தனியார் மருத்துவமனையின் CEO-வாக இருக்கும் உதயசரன் என்பவருக்கும் அறிமுகம் ஏற்பட்டிருக்கிறது. பின்னாளில் இருவரும் நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று நைட் ஷோ சினிமாவிற்கு சென்ற இருவரும் படம் முடிந்து பாரதியின் அறையிலேயே ஒன்றாக தங்கி இருந்துள்ளனர். அப்போது பாரதி திடீரென மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக பாரதியை தான் பணியாற்றும் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் பாரதி வரும் வழியிலேயே உயிரிழந்தது தெரிய வந்திருக்கிறது. இது பற்றி தகவல் அறிந்த பாரதியின் உறவினர்கள் தனியார் மருத்துவமனை முன் திரண்டனர். அப்போது அவர்கள் பாரதி சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது பற்றி தகவல் அறிந்து வந்த அஸ்தம்பட்டி உதவி கமிஷனர் அஸ்வினி, இன்ஸ்பெக்டர் காந்திமதி மற்றும் போலீசார் பாரதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பாரதியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் அவரது மூக்கின் மீது இரத்த காயமும் நெஞ்சு பகுதியில் வீக்கமும் இருந்தது தெரிய வந்தது. அதனால் அவர் பலமாக தாக்கப்பட்டு இறந்திருக்கிறார் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் உதயசரனிடம் நடத்திய விசாரணையில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அப்போது நடந்த தள்ளுமுள்ளில் தாக்கியதாகவும் உதயசரன் கூறியுள்ளார். இந்த நிலையில் பாரதியின் உடலில் காயங்கள் இருப்பதால் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கையில் பாரதியை கழுத்தை நெரித்து கொலை செய்தது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து தனியார் மருத்துவமனை CEO உதயசரன் கைது செய்யப்பட்டார். இதற்கிடையே பாரதிக்கும் உதயசரனுக்கும் இடையே ரகசிய உறவு இருந்துள்ளது. பாரதி மது, சிகரெட் போன்றவற்றை பயன்படுத்தும் பழக்கம் உள்ளவர் என்று கூறப்படுகிறது. தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு டார்ச்சர் செய்து வந்ததால் பாரதியை உதயசரன் அடித்து கொன்றதாக விசாரணையில் அவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.